ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ளே தமிழ். இப்போதைக்கு ரீசெண்ட் என்னென்ன ஹாலிவுட் சைட்லேருந்து நல்ல நல்ல அப்டேட்ஸ்லாம் வந்திருக்கு எல்லாத்தையும் இன்றைக்கி ஒரு வீடியோ நம்ம பார்த்துலாம். வாங்க டேட்டா வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ ஸ்டார்டிங் நம்ம ஏலியன் ராமுலஸ் எப்போ ப்ரோ ஓடிடியில் வரும்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. அண்ட் ஃபைனலி அதுக்கு ஒரு நல்ல அப்டேட் இப்போ வந்துருச்சு. அப்கமிங் நம்ம நவம்பர் 21 தான் வந்து ரிலீஸ் ஆக போகுது நம்ம டிஸ்னி ப்ளஸ் ஓடிடி ஆப்லேயே தான். ஸோ ஆல்ரெடி இந்த படம் தேட்டர்ஸ்லாம் ரிலீஸ் பண்ணிட்டாங்க. அண்ட் நீங்கள் தேட்டரில் பார்த்துருந்தீங்கன்னா இந்த வருஷத்தோட ஒரு ஒன் ஆஃப் த ஃபைனஸ்டான சயின்ஸ் ஃபிக்ஷன் ஹாரர் த்ரில்லரான மூவி. எனக்கு கொஞ்சம் ஹாரர் லெவலில் தான் பண்ணியிருக்காங்க. அண்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அண்ட் ஏலியன் ராமுலஸ் மூவி பார்க்குறதுக்கு முன்னாடி வேறு ஏதோ மூவி பார்த்துக்கணுமான்னு கேட்டிங்கன்னா ஏலியன் 1 and 2 மட்டும் மெயினாக நீங்கள் பார்த்து தான் பெட்ரு. அண்டு என்னை பர்சனலாக கேட்டீங்கன்னா ஏலியன் ஃப்ரான்ச்சைஸே கவர் பண்ணிடுங்க. அப்போ தான் இந்த யூனிவர்ஸ் பற்றி இன்னும் நீங்கள் நல்லபடியாக தெரிஞ்சிக்கலாம். ஏன்னா ஏலியன் எவ்வளோ எவால்வ் ஆகிட்டுருக்குன்னு அது இன் டீட்டெயிலாக இந்த டெப்த்தாக வந்து நல்லபடியாக காமிச்சிருப்பாங்க. பை இன்னொரு டிவி சீரிஸ் ஒரு ஒர்க் கூட போயிட்டுருக்கு நம்ம ஏலியன் எர்த்துன்னு சொல்லிட்டு. அது இப்போ எர்த்துக்கு வருதுன்னு, ஆனால் அது வேறு ஒரு டைம் லைனில் இருக்கும். ஸோ அதை பற்றி வேறு ஏதோ இன்னும் அப்டேட் வந்தால் தனியாக உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன். ஆனால் ஏலியன் ராமுலஸை கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் பார்த்துருங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம இந்த வீக்கில் தான் நம்ம மிஷன் இம்பாசிபிள் 8ஓட ட்ரெய்லர் ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அண்ட் அதோட டைட்டில் கூட வந்து தந்துட்டாங்க, ஃபைனல் ரெக்கார்டிங்னு சொல்லிட்டு. அண்ட் ஒரு சேடஸ்டான பார்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா இதுதான் வந்து ஃபைனலான பார்ட்டாக இருக்க போகுது நம்ம மிஷன் இம்பாசிபிளோட. அண்ட் அதனால ஸ்டோரியோட எண்டிங் உங்களுக்கு என்ன தாட் வருதோ அது அப்படி தான் இருக்க போகுது. ஸோ கடைசியாக நம்ம டாம் க்ரூஸ் நம்ம ஏதன் ஹண்டோட கேரக்டரை வந்து அங்கே முடிக்கிற மாதிரி தான் இப்போதைக்கு மேக்ஸிமம் பாசிபிலிட்டிஸ் இருக்குது. இல்லைனா இன்னும் கண்டினியூ ஆயிரும்ல. ஸோ அதனால் இதுதான் கடைசியாக அந்த ட்ரெய்லர் அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் இமோஷனல் செக்மெண்ட்டாகவே இருந்திருக்கு. நம்ம ஸ்டார்டிங் மிஷன் இம்பாசிபிள் ஃபுல்லாக அவங்க ஒரு ஐகானிக்கான மூமெண்ட்டே வந்து அவர் ஓடுறது தான். அதை திருப்பியும் அப்படியே செமையாக காமிச்சிருக்காங்க. அண்ட் இந்த வாட்டியும் அவர் ரியலான சில ஸ்டன்ஸ்லாம் பண்ணியிருக்காரு மெயினாக அந்த ஒரு ஃப்ளைட்டில். ஸோ பார்ப்போம் என்டையர் மூவி எப்படியோ நெக்ஸ்ட் இயர் நம்ம May 23 ரிலீஸ் ஆகுது. அண்ட் நம்ம 2025 இயர் வந்து ஆக்சுவலி ஒரு பயங்கரமான இயராக இருக்க போகுது எல்லா ஹாலிவுட் மூவிஸ்க்கு. ஏன்னா அவ்வளோ மூவிஸ் எல்லாமே டாப் மோஸ்டான ரேட்டட் எல்லாமே வந்து நெக்ஸ்ட் இயர் தான் வருது. நெக்ஸ்ட் நம்ம மை ஃபால்ட் மூவி கண்டிப்பாக எல்லாருமே நீங்கள் பார்த்துருப்பீங்க. அண்டு ப்ரைம் வீடியோவில் தான் ரிலீஸ் ஆயிருந்து கொஞ்ச நாள் முன்னாடி. அண்ட் அதோட நெக்ஸ்ட் பார்ட்டும் அப்கமிங் டிசம்பரில் ரிலீஸ் ஆகுது. பட் அதுக்குள்ளே இதோட ஒரு ரீமேக் வெர்ஷனை திருப்பியும் ப்ரைம் வீடியோவே கொண்டு வந்துட்டாங்க, மை ஃபால்ட் லண்டன்னு சொல்லிட்டு. அண்ட் இந்த படம் February 13 நெக்ஸ்ட் இயர் நம்ம 2025 தான் ரிலீஸ் ஆக போகுது. ஸோ எதுக்கு இந்த மூவின்னு நானும் தான் கேட்குறேன். ஏன்னா ஆல்ரெடி நம்ம மை ஃபால்ட் மூவி பார்த்துட்டோம், சொல்ல முடியாத லெவலான ஒரு லவ் ஸ்டோரியும் உள்ள அவங்க கொண்டு வந்துட்டாங்க. அண்ட் இப்போ பார்த்தீங்கன்னா இதே படத்தோட இன்னொரு ரீமேக் வெர்ஷன் அண்ட் அதுவே ப்ரைம் வீடியோவிலே திருப்பி எடுக்கிறாங்க. ஸோ ஓகே, இன்கேஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அண்ட் கொஞ்சம் வேறு ஆங்கிளான ஒரு மூவியை தெரியுன்னா லைக் லண்டன் பேஸில் ஒரு ஃபேமிலியோட ஸ்டோரியை, ஸோ அப்போ இந்த படத்தை தான் நீங்கள் செக் பண்ணலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம லேடி காகாவும் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வெனஸ்டே சீசன் 2 ஜாயின் ஆகிட்டாங்களாம். அண்ட் அஃபிஷியலி இது நெட்ஃப்ளிக்ஸே வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போதைக்கு லேடி காகா எங்கெங்கெல்லாம் போயிருக்காங்களோ அது கொஞ்சம் ரிசல்ட்ஸ் வந்து நல்லபடியாக இல்லை. ஸோ ஃபைனலி பார்த்தீங்கன்னா நம்ம ஜோக்கர் 2 மூவியில் வந்தாங்க. அண்ட் கடைசியில் ஜோக்கர் 2 மூவி என்ன ஆச்சுன்னு உங்களுக்கே தெரியும். பட் வெனஸ்டே சீசன் 2 அவங்கள மேபி மேக்ஸிமம் பாட்டு பாட விட மாட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் லேடிக்காக ஒரு மெயின் இதுவே வந்து ஆக்சுவலாக அவங்க ஆக்டிங் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் ஓகே தான். ஜோக்கர் 2 வந்து ஸ்டோரி தான் அது கொஞ்சம் சரியில்லாமல் இருந்தது, தேவலாமல் மியூசிக்கெல்லாம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. பட் பார்ப்போம் வெனஸ்டே சீசன் 2 அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு. அண்ட் எனக்கு இன்னொரு டவுட்னா இப்போ தான் அவங்க உள்ளே ஜாயின் ஆகுறாங்க. ஸோ அவங்க மேபி அவங்களோட ஆக்டிங் அதுக்கு அந்த போர்ஷன் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். ஆல்ரெடி சீசன் 2 அவங்களாம் முடிச்சிட்டாங்கன்னா ஒரு அப்டேட் வந்தது. இப்போ பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு கேஸ்ட் எடுக்கிறாங்க. ஸோ மேபி கடைசியில் இல்லை சில இடத்துல ஒரு சின்ன அப்பியரன்ஸ் ஆட்டோ மேபி உள்ளே தந்திருக்கலாம். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம சோஃபியா டர்னர். ஸோ இவங்க தான் நம்ம கேம் ஆஃப் த்ரோன்ஸோட சாஷா ஸ்டார்க். அண்ட் என்ன பர்சனலாக கேட்டிங்கன்னா இந்த கேரக்டர் எனக்கு சுத்தமாக பிடிக்காத ஒரு கேரக்டராக இருந்தது. கேம் ஆஃப் த்ரோன்ஸ் யாரெல்லாம் பார்த்துருக்கீங்க அவங்க எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பட் இப்போதைக்கு அவங்க தனியாக அதுக்கப்புறம் நிறைய மூவிஸ்லாம் அவங்க பண்ணிட்டாங்க. அண்ட் இப்போதைக்கு அவங்க வந்து நம்ம லாரா கிராஃப்டோட கேரக்டராக நடிக்க போகிறாங்களாம். எஸ், அப்கமிங் டாம் ரைடரோட சீரீஸு. அண்ட் இந்த சீரீஸ் வந்து இப்போதைக்கு கொஞ்சம் ஹை பட்ஜெட்டான ஒரு சீரீஸாக இருக்க போகுது. அகைன் நம்ம அமேசான் ஸ்டுடியோஸ் தான் வந்து க்ரியேட்டே பண்ணுறாங்க. ஸோ என்ன ப்ரோ, இது முன்னாடிலாம் டாம் ரைடர் மூவிஸ்லாம் இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ரீசெண்டாக ஒரு திரும்பி ரீபூட்டான மூவியோ கொண்டு வந்தாங்க. பட் நெக்ஸ்ட் பார்ட்லாம் அவங்க எடுக்கவே இல்லை. ஃபர்ஸ்ட் பார்ட்டோட அப்படியே முடிச்சிட்டாங்க. 2020 ரிலீஸ் ஆன மூவி தான். பட் இப்போதைக்கு தனியாக ஒரு லைவ் ஆக்ஷனான சீரீஸ் எடுக்கிறாங்க. ஸோ அதில் நம்ம சோஃபியா டர்னரை ஆஸ் இதுவாக பார்த்துலாம். பட் அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சம் மாற்றணும். ஏன்னா லாரா கிராஃப்ட் கேரக்டரே பார்த்தீங்கன்னா ரொம்பவே ஃபிசிக்கலாக செம்ம ஃபிட்டாக இருப்பாங்க. ஸோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க இன்னும் கொஞ்சம் ட்ரெயின் அப் ஆகணும்னு நினைக்கிறேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம ஹவு டு ட்ரெயின் யுவர் டிராகன் மூவி நம்ம எல்லாருமே பார்த்துருவோம். ஒன் ஆஃப் த ஃபைனஸ்டான ஒரு அனிமேட்டடான மூவி, நிறைய பேருக்கு ஒரு ஃபேவரட் அண்ட் பிடிச்ச மூவியாக இருந்தது. இப்போ அதை லைவ் ஆக்ஷனாக வந்து எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்ட் அதோட இப்போது சில ஃபர்ஸ்ட் லுக் ஆட்டம் வந்து வெளியே வந்திருக்கு. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லுக் எனக்கு லைக் பர்சனலி தெரில, அது கொஞ்சம் பார்க்க எனக்கு அவ்வளோவா
செட் ஆகாத மாதிரி தான் இருக்குது. பட் நிறைய பேருக்கு பிடிச்சிருக்கு. ஸோ அது வேறு விஷயம். அது ஒரு தனி பாயிண்ட் ஆஃப் வியூவில் தான் சொல்கிறேன். எப்படியோ நெக்ஸ்ட் நம்ம June 13, 2025 தான் ரிலீஸ் ஆக போகுது. அண்ட் நம்ம ஃபர்ஸ்ட் லோக்கே ஹிக்கப்போட கேரக்டர், அதான் நம்ம மெயின் ஹீரோ கேரக்டர். ஸோ அதை தான் வந்து அப்படியே காமிச்சிருக்காங்க. அதே வைக்கிங்ஸ் அந்த ஹேட்டு, அந்த அரீனா உள்ள நடுவில் நிற்கிறது. அண்ட் அங்கே தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து இந்த மாதிரி ஒரு ட்ராகன் அவர் மீட் பண்ணுவார். ஸோ அங்கே பார்த்தீங்கன்னா வைக்கிங்ஸோ ட்ராகன்ஸும் தனித்தனியாக இருப்பாங்க, வருஷக்கணக்காக சண்டை தான் போட்டுட்டு இருப்பாங்க. பட் அதுக்கப்புறம் இவர் தான் வந்து இல்லை நம்ம ட்ராகன் நம்ம ஃப்ரெண்டு மாதிரி அண்ட் அவங்களோட ரைட் பண்ணலாம்லாம் சொல்லி தருவார். ஸோ அந்த அனிமேட்டட் மூவி ஸ்டோரிலாம் சூப்பராக தான் போகும். அண்ட் இப்போதைக்கு நானும் கொஞ்சம் நெட்டில் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா தனி கம்யூனிட்டிஸ்லாம் இருக்கும்ல, அதில் மேக்ஸிமம் என்ன நம்ம சொல்கிறாங்க, இதோட லைவ் ஆக்ஷனாக இப்போ யார் கேட்டால் ஆல்ரெடி அனிமேட்டடே சூப்பராக இருக்குது, லைவ் ஆக்ஷன்லாம் வேணான்னு. பட் வேறு எதுவும் உங்களுக்கு ஐடியா வரல. ஸோ இப்போ அனிமேட்டட் அப்படியே லைவ் ஆக்ஷனாக மாற்றிட்டு இருக்காங்க. அண்ட் நெக்ஸ்ட் நம்ம கேம் ஆஃப் த்ரோன் சைட்லேருந்து ஒரு நல்ல அப்டேட்டு. ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக பார்த்தீங்கன்னா கேம் ஆஃப் த்ரோன்ஸ் முடிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு 2 to 3 years கழிச்சு வந்து நம்ம ஜான் ஸ்னோவுக்கு தனியாக ஒரு சீரிஸ் வரப்போகுதுன்னு சொல்லிட்டு ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட் தந்தாங்க. அதுக்கப்புறமா இவரே நம்ம மெயின் ஹீரோவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல அது என்ன ஆச்சுன்னே தெரில, மேபி அதை கேன்சலில் ட்ராப் அவுட் பண்ணிட்டாங்க. அதை பற்றி எந்த ஒரு ப்ரொடக்ஷன் எதுவுமே ஸ்டார்ட்டே பண்ணாமல் இருந்தாங்க. அண்ட் இப்போ திரும்பி ஹெச்பியோட சிஇஓ கிட்டே கேட்டிருக்காங்க, லைக் இந்த மாதிரி ஜான் ஸ்னோவுக்கு சீரிஸ் சொன்னீங்க, அது என்ன ஆச்சு, இது வரைக்கும் எந்த டெவலப்மெண்ட் ஒர்க்கும் ஸ்டார்ட் பண்ணலன்னு. அண்ட் அவர் அங்கே மென்ஷன் பண்ணியிருக்காரு, லைக் வில் ட்ரை அகெயின். ஸோ ஓகேங்களா, ஸோ அதனால ஒரு பாசிட்டிவாக வந்திருக்கு. ஏன்னா இன்னும் கூட சான்சஸ் இருக்கான், மேபி அவங்களுக்கு அது ஸ்டோரி அவங்களுக்கு கரெக்டாக கிடைக்கல. ஸோ அதனால தான் வந்து இப்போதைக்கு இந்த என்டையர் ப்ராஜெக்டே வந்து ஹோல்டில் இருக்கான். ஸோ ஒன்ஸ் ஸ்டோரி மட்டும் கிடச்சா திருப்பியும் அதை ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க. அண்ட் அப்கமிங் கேம் ஆஃப் த்ரோன்ஸ் வந்து கொஞ்சம் நெக்ஸ்ட் லெவலான ஒரு யூனிவர்ஸ் அவங்க பண்ணிட்டு தான் இருக்காங்க. ஸோ அதனால் கண்டிப்பாக நம்ம ஜான் ஸ்னோவோட ஸ்டோரி கண்டினியூ ஆகும்னு நம்புகிறேன். அண்ட் நெக்ஸ்ட் நம்ம D23 ஈவெண்ட் வந்து நம்ம பிரேசிலில் நடந்தது. அண்ட் அதில் நிறைய அப்டேட்ஸ் வந்து நிறைய ட்ரெய்லர்ஸ், அங்கே தான் வந்து நம்ம இந்த மாதிரி கேப்டன் அமெரிக்கா பிரேவ் நியூ வேர்ல்டு ஒரு நியூ ட்ரெய்லரு அண்டு நம்ம தாண்டர்போல்ட்ஸோட ட்ரெய்லர்லாம் ரிலீஸும் பண்ணியிருந்தாங்க. பட் இப்போதைக்கு லோக்கி சீசன் 3 பற்றி வந்து அதோட கிரியேட்டர்ஸ் கிட்ட கேட்டிருக்காங்க. அண்ட் அவர் வந்து லைக் மார்வல் பொறுத்த வரைக்கும் எல்லாமே பாசிபிள். ஸோ எங்கேயோ ஃபுல் ஸ்டாப் இன்னும் கிடையாது, இறந்து போன கேரக்டரும் திருப்பியும் கொண்டு வர முடியும். அண்ட் அதே மாதிரி லோக்கியெல்லாம் இன்னும் உயிரோட இருக்கார், லைக் ஒரு காடாக மாறிட்டார். ஸோ அதனால இப்போது லோக்கிக்கெல்லாம் சீசன் 3க்கு பாசிபிள் இருக்குது. தெர் இஸ் ஆல்வேஸ் எ சான்ஸ். இந்த ஒரு கோட்டை தான் ஒரு ஸ்பெசிஃபிக்காக மென்ஷன் பண்ணியிருக்காரு. அதனால மேபி பார்ப்போம். ஏன்னா கரெக்டாக இப்போதைக்கு பார்த்தீங்கன்னா லோக்கி சீசன் 2 முடிஞ்சு 1 year ஆகுது. ஸோ சீசன் 3ல் நல்ல ஒரு அப்டேட் தந்துருக்காங்க. ஸோ அதனால் இப்போதைக்கு எந்த ஒரு பிளானிங் இல்லை, பட் சான்சஸ் இருக்குது. மேபி ஃப்யூச்சரில் கொண்டு வரலாம். இல்லை அப்கமிங் பெரிய பெரிய லெவலான மூவிஸ்லாம் வருது நம்ம அவெஞ்சர்ஸ் சைட்லேருந்து, சீக்ரெட் வார்லேருந்து என்னென்னமோ. ஸோ அதில் கண்டிப்பாக லோக்கியோட ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அண்ட் அவர் தானே எல்லாம் டைம் லைனை இப்போ கண்ட்ரோல் பண்ணுறாரு. ஸோ பார்ப்போம் அவர் என்ன பண்ணுறாருன்னு. ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். இதான் இப்போதைக்கு ரீசெண்டாக வந்த எல்லாம் ஹாலிவுட் சைட்லேருந்து அப்டேட்ஸ். அண்ட் வேறு ஏதாவது அப்டேட் நான் சொல்ல மிஸ் பண்ணியிருந்தேன் நீங்கள் நினச்சிருந்தா கூட அப்படியே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணியிருக்கேன். அண்ட் இப்போதைக்கு சொன்ன எந்த அப்டேட் கேட்டு நீங்கள் கொஞ்சம் வெயிட் ஆர் ஹைப்பாக இருக்கீங்களோ அதையும் அப்படியே கமெண்ட் செக்ஷனில் ஷேர் பண்ணுங்கள். ஸோ தட்ஸ் ஆல் கைஸ். கீப் வாட்சிங், கீப் சப்போர்ட்டிங் ப்ளே தமிழ். See you in next video. Bye guys.